முகத்தை பார்க்காத, போ. இன்னைக்கே வேலையை ஆரம்பி. இன்னைக்கு சூடான விஷயம். அருண் சௌமியாவை அவ பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். இப்ப நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே நாங்க செய்யறோம். சரி பாட்டி, மாமா நான் கிளம்புறேன். நீங்க சௌமியாவை பத்திரமா பார்த்துக்காங்க. கண்ணா, இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயமா? ஏன்பா இந்த ராத்திரியில போகணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? நாளைக்கு காலையில போங்களேன். அப்புறம் பாட்டி, நீங்க இந்த வெக்கம் கெட்டவன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல. ஆனா என் சௌமியாவை விட்டுட்டு போறதுக்கு எனக்கும் சுத்தமா மனசு இல்லை. ஆனா என்ன பண்றது? சௌமியாவே நான் இங்க அவ கூட இருக்கிறத விரும்பல. அருணை சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பணும், இல்லைன்னா அத்தை டென்ஷன் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சரி சரி, நான் கிளம்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உள்ள வரியா, நான் உன்கிட்ட தனியா பேசணும். என்னங்க, என்னாச்சுங்க? என்னையே இங்க கூட்டிட்டு வந்தீங்க? வீட்ல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? என்னை பத்தி நீயும் கொஞ்சம் யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா உனக்கு தான் மேல அக்கறையே இல்லையே. பரவாயில்ல, உனக்கு உரிமை இருக்கு என்ன கேள்வி கேட்கறதுக்கு. நான் வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீமால தானே ஜலதோஷம் வந்திருக்கு. இப்ப என்னோட காதலால உன் ஜலதோஷம் உன்னை விட்டு போயிடும். ஆனா அது வரைக்கும் எப்போ உனக்கு தும்மல் வந்தாலும் நான் உன்னையே நினைச்சிட்டு பண்ணி நினைச்சுக்கோ. சரி, ஜலதோஷம் சீக்கிரமா குறைச்சு. பாத்தியா, நான் இன்னும் உன்னை விட்டு விலைக்கு கூட போகல. இப்பவே எனக்கு உன் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வேலை நீ சொன்னா நான் இங்கேயே கூட இருந்துறேன். வேணாங்க, நான் நல்லதா இருக்கேன். பரவாயில்ல, எப்படியோ வந்துட்டான். இல்லைன்னா இன்னைக்கு அருண் சௌமியாவை விட்டுட்டு திரும்பி வரமாட்டான்னு தான் நான் நினைச்சேன். வந்துட்டானா? ஆமா, அப்புறம் நேரா அவனோட ரூமுக்கு போயிட்டாங்கா. அப்புறம் நீ டைனிங் டேபிள் கிட்ட போ. இந்தா, இதை அங்க வச்சிரு. உன் புருஷன் வந்துட்டான், போய் அவனுக்கு ஏதாவது வேணுமான்னு நீ கேளு. என்ன? ஆனா நம்ம நாளைக்கு வேண்டியது சமைக்கணும்ல. நாளைக்கு காலையிலேயே சமைச்சுக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்லை. நாளைக்கு தானே போற. அத்தை, நீங்க என்னோட போனை முதல்ல மாதிரியே வாங்கி வச்சிருக்கலாம்ல. என்ன போன் கிட்ட இருந்து தூரப்படுத்தி இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு
உனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா நான் இது எல்லாத்தையும் எதுக்காக செய்யறேன்னு உனக்கு புரிஞ்சுதா? உன் போனை நான் எடுத்து வைக்கிறது எனக்கு பிடிக்கல, உன்னை வேலை வாங்குறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நீ இந்த வீட்டு மருமக. அதனால வேற ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு. சுமதி, அருண் என்னுடைய பையன். அவனுடைய நன்மைக்காக நான் எது செய்ய வேண்டியது வந்தாலும் கண்டிப்பா செய்வேன். நான் அவனுடைய அம்மா. இந்த விஷயம் உனக்கு எப்ப புரிய வரும்னா நீ அம்மா ஆகும்போது புரியும். இங்க பாருங்க, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். நீ போ. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ அவனை கண்டிப்பா அனிமனுக்கு சம்மதிக்க வச்சிருவ. அப்பதான் நீ உன் அக்காவுக்காக நீ பண்ண இந்த தியாகம் நிறைவேறும். அப்பதான் உன் வாழ்க்கையும் அருணோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அப்புறம்தான் சௌமியா இந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியும். உனக்கு தெரியும், நான் எதுவுமே உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. போ. யார் இந்த சூட்கேஸை பேக் பண்ணி வச்சது? இந்த சுமதி வீட்டை விட்டு போறேன்னு ஏதாவது நாடகம் ஆடுறாளா? அட கடவுளே, இந்த வீட்டு பிரச்சனை முடியவே முடிய மாட்டேங்குது. ஓ ஹலோ ஹலோ, இதெல்லாம் என்னது? பேக். அது எனக்கும் தெரியுது, பேக். ஆனா எதுக்கு? ஹனிமூன் போறதுக்கு. ஹனிமூனா? யாருக்கு? நம்மளோட ஹனிமூன் தான். நீங்களும் நானும். உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? நீயும் நானும் ஹனிமூனுக்கு எப்படி போக முடியும்? எப்படி? நீ இதுக்கு இவ்வளவு அதிர்ச்சி ஆகுற? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருமே ஹனிமூனுக்கு போவாங்க. இது ஒன்றும் புது விஷயம் இல்லையே. பிரீத்தி, நீ இருக்கி. நீ என்கிட்ட கேட்காம எதுக்கு நீ ஹனிமூன் பிளான் பண்ண? அதாவது எங்க போனோம், எப்ப போனோம், அது எனக்கு பிடிச்ச இடமா இல்லையா, என்கிட்ட ஏதாவது கேட்டுக்கலாம்ல? நீ எதுக்காக இவ்வளவு திட்டுற? கல்யாணம் மட்டும்தான் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு அம்மா தன் பசங்களுக்கு செய்யக்கூடாதா என்ன? நான் தான் உனக்கு இந்த சர்ப்ரைஸ பிளான் பண்ணேன். இது உன்னுடைய கல்யாண பரிசு. உனக்கு பிடிக்கலையா? இல்ல, பிடிச்சிருக்கு, நல்லதா இருக்கு. சரி வா சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, நீ வந்து சாப்பாடு எடுத்து வை. எல்லாருக்கும் பசிக்குது. வா. நானே இப்பதான் சாப்பிடலாம் டைனிங் டேபிளுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீ வந்துரு. நீ வாப்பலாம். அப்படியா? அது சரி, நீ எதுக்கு இந்த நேரம்? பிரீத்தி, என் பொண்டாட்டி இன்னைக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு தெரியலையே. என்னமா விஷயம்? சரி, இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்காம விட போறதே இல்ல. கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். என்னோட பிரீத்தி எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? சொல்லட்டுமா? சொல்லு. நான் ஒரு அருமையான பிளான் போட்டிருக்கேன். அதனால அருணும் சுமதியும் கண்டிப்பா நெருக்கமாயிடுவாங்க. 2 பேரும் ஹனிமூனுக்கு போக போறாங்க. அதுவும் அந்த திருநங்க இல்லாமங்க. அம்மா தாயே, சிவராத்திரி அன்னைக்கு சிவனோட அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கணும். நம்ம வீட்டோட சந்தோஷம் திரும்ப வந்துடணுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அருண் சௌமியாவை வீட்டுல விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப சௌமியாவை காப்பாத்துறவங்க யாரும் இல்ல. எந்த வேலை இது வரைக்கும் மல்லிகாவால செய்ய முடியலையோ அத ஒருவேளை உன்னால செய்ய முடிஞ்சா செஞ்சுக்கோ. எங்க இருந்து போனா தானே சுமதிக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பா இந்த வேலையை நாங்க முடிக்கிறோம். அதுவும் இன்னைக்கு ராத்திரியே. சரி ஓகே விடு, நீ அழுவாத. உனக்கு சாப்பாடு வேணாம் தானே? நீ இந்த பாலாச்சு குடி. அழுகிறத நிறுத்து. எனக்கு பால் வேணாம், எது வேணாம், எனக்கு அத்தை தான் வேணும்.